ஏ கைஸ், லாஸ்ட் வீக்கெண்ட் சாட்டர்டே நானும் என் ஹஸ்பண்டும் வாழை மூவி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மெட்ரோ ஏறி ஒயிட்ஃபீல்டில் இருக்க பார்க் ஸ்கொயர் மாலில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டோம். அங்கே ரீச் ஆனதுமே கொஞ்ச நேரம் மால் எல்லாமே சுற்றி பார்த்துட்ருந்தோம். ஏன்னா மூவி பார்த்திங்கன்னா 3:15க்கு தான். ஸோ அது வரைக்கும் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் மால்லாம் சுற்றி பார்த்துட்டு இமேஜஸ், வீடியோஸ் இதெல்லாம் வந்து கிளிக் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் எங்களோட ஃபேவரட் ஸ்பாட் ஃபுட் கோர்ட்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு எனக்கு பிடிச்ச மோமோஸ், அதுக்கப்புறம் வேஃபிள் வேர்ல்டில் வேஃபிள்ஸ். எவ்வளோ பேருக்கு வேஃபிள்ஸ் பிடிக்கும்னு சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே வேஃபிள் ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருந்தோம். தென் நாங்கள் தேட்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். வாழை மூவி பார்த்திங்கன்னா ரொம்பவே எமோஷ்னல் சென்டிமெண்ட் மிக்ஸ்டாகி இருந்தது. ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்டர்மிஷனில் பிவிஆர் பாப்கார்ன் எல்லாமே எப்படி, ஸோ பாப்கார்ன், பெப்சி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அன்றைக்கி வந்து வாழை மூவியை ஃபினிஷ் பண்ணிட்டோம். தென் லேட்டர் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் ஜூடியோவில் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலான்னு போயிட்டு டிஷர்ட்ஸ், பேண்ட்ஸ், குர்தாஸ் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த டிஷர்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது ராகுலுக்கு. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு தென் எகெயின் மெட்ரோ ஏறி வீட்டுக்கு வந்துட்டோம்.